வெற்றிவேல் முருகன் கரோரை எல்லாம் வல்ல பழனாபுரி இருவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான தண்டாவன் சாமி கரோரை குருநாதர் அருணாபெருமன் திருடலே சரம் சம்சம் ஆளவாய் அமர்ந்த பெருமாள் கரோரை எம்பெருமன் கருணை முழுமற்றம் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவந்த திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கௌமாரன் தது வருஷப்படி பாடலன் 963 ஏலப்பணி நீரணி என துவங்கும் மதுரை தத்து திருப்போருக்கான பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்டன் திருவடிக்கு. இந்த பாடல் முருகா விலைமாதர் மீது உள்ள மயல் அற எனக்கு அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல். விலை மாதிரி மீது உள்ள மயல் அற மயக்க அற பாடப்பெற்ற பாடல். தானத்தன தானன தானன தானத்தன தானன தானன தானத்தன தானன தானன தனதான என்று சந்த குறிப்புடைய பாடல். ஏலப்பணி நீரணி மாதர்கள் காணத்தினுமே உறவாடிடும் ஈரத்தினுமே வடை சேர்கிறோம். அதனாலும் ஏமகிரி மீதினிலே கரு நீல கயம் ஏறிய நேரென ஏது உற்றிடும் மாதன மீதினும் மயலாகி சோலைக்குயில் போல் மொழியாலுமே தூசுற்றிடு நூல் இடையாலுமே தோம் இல் கதலி நிகராகிய தொடையாலும் பிரபையாகிய பிரபை வீசிய மாமுக சாலத்திலும் மா கடு வேல்வீடி சூதத்திலும் நான் அவமே தினம் உணர்வேனும். ஆலப்பணி மீதினும் மாசாரும் ஆழிக்கிடையே துயில் மாதவன் ஆணைக்கினிதாய் உதவி அருள் நெடுமாயன் ஆதி திருநேமியன் வாமனன் நீலப்புயல் நேர்தரு மேனியன் ஆரத்துளவு ஆர்திரு மார்பினன் மருகோனே கோலக்கய மா உரி போர்வையர் ஆலக்கடு ஆர்கள் நாயகர் கோவில் பொறியால் வரு மாசுத குமர ஈசா கூர் முத்தமிழ் வாணர்கள் வீரிய சீர் அற்புத மாநகராகிய கூடல்பதி மீதிலும் மேவிய பெருமாளே. ஏலப்பணி நீர் அணி மாதர்கள் காணத்தினுமே உறவாடிடும் ஈரத்தினுமே வடை சேர்க்கிறோம். அதனாலும் ஏமகிரி மீதினிலே கரு நீல கயம் ஏறிய நேரென ஏது உற்றிடு மாதன மீதினும் மயலாகி சோலைக்குயில் போல் முடியாலுமே தூசு உற்றிடு நூல் இடையாலுமே தோமில் கதலியே நிகராகிய தொடையாலும் சோமப்பிரபை வீசிய மாமுக சாலத்திலும் மா கடு வேல் வீடி சூதத்திலும் நான் அவமே தினம் உழல்வேணும் அப்படின்னு முதல் பகுதியில் நிறைய திருப்பூரில் வந்த அதே விஷயம்தான். ஆனால் வேறு வார்த்தைகள் என்ன சொல்கிறாரு? ஏலப்பனி நீருங்க. ஏலம்னா மயிர்ச்சாந்து, பன்னீர், பன்னீர்னா பன்னீர். மேல் கொள்ளும் மாதர்களின் இசைப்பாடல் மீதும் அவர்கள் உறவாடி பேசும் ஈரத்தினும் அன்பு மொழிகள் மீதும் வளையலணிந்த கரங்களின் மீதும் ஏமகிரி அப்படின்னா பொன்மலை மேருமலை மேலே கரிய நீல அதாவது கயம் யானை எறிய தன்மையதாம் எனும்படி பொன்னிற கொங்கைகளின் மீது கரிய நீல முளைக்காம்புகள் பொருந்தியவாய் விளங்கும் அழகிய கொங்கைகளின் மீதும் காம இச்சை பூண்டு சோலையில் உள்ள குயில் இனி குரல் போன்ற பேச்சுக்களாலும் ஆடை அணிந்துள்ள நூல் போன்ற இடையாலும் குற்றமில்லாத வாழைக்கோப்பான தொடையாலும் நிலவொளி வீசிடும் அழகிய முகத்தின் மினுக்கு நடிப்பாலும் பெருமை வாய்ந்ததும் விஷம் கொண்டதுமான அல்லது அழகியதும் கடுமை வாய்ந்ததுமான வேல் போன்ற கண்களின் சூது அதனினும் அதாவது கண்களின் சூது அதினும் அல்லது சூதிலும் நான் வீணாகவே நாள்தோறும் அலைச்சல் உற்று வீணாய் போய்விடுவேணும்னு கேட்கிறார். கூடாது என்றபடி வேண்டுகிறார். 2வது பகுதி. ஆலப்பணி மீதில் மாசாரும் ஆழிக்கிடையே துயில் மாதவன் ஆணைக்கினிதாய் உதவி அருள் நெடுமாயன். திருமால் சொல்றார், விஷம் கொண்ட பாம்பின் அதாவது ஆதிசேஷன் மேலே அல்லது ஆளிலையில் அந்த பாம்பின் மேலே குற்றமற்ற பார்க்கிடலிடையே அரிதுயில் கொண்டுள்ள மாதவன் பெரியோன் கஜேந்திரனுக்கு அன்போடு உதவி செய்தருடைய பெரிய மாயன் ஆதித்திருநேமியன் வாமனன் நீலப்புயல் நேர்தரு மேனியன் ஆரத்துளவு ஆர்திரு மார்பினன் மருவன். இன்னும் அடங்கலை அவருக்கு அந்த எண்ணம். மாமனன் இன்னும் மெச்சணும், இன்னும் குருநாதருக்கு பத்தலை. அடுத்த வரை போகிறார். ஆதிமூர்த்தியாய் விளங்கும் அழகிய சக்கராயுதம் அல்லது ஆதிமூர்த்தி திருநேமியன் வானரூபம் குரல் வடிவம் எடுத்தவன் நீலமேகம் போன்ற திருமேனி உடையவன் மாலையாக துளவத்தை அதாவது துளசியை நிரம்ப கொண்ட அழகிய மார்பை உடைய திருமால் என்னும் மாய்மால கண்ணனின் மருகனேன்னு சொல்றார். அடுத்து வர கோல கய மா உரி போர்வைய அவங்க அப்பா ஆலக்கடு ஆர்கள் நாயகர் கோவில் பொறியால் வரும் மாசுத குமர ஈசா அழகிய யானையின் பெரிய உரித்தோலை போர்வையாக கொண்டவர் ஆலகால விஷயம் நிறைந்த கண்டத்தை கழுத்தை கொண்ட தலைவர் ஆகிய சிவபெருமானுடைய கோவில் பொறி அதாவது கண்களில் நின்றும் வந்த தீப்பொறி நின்றும் வெளிவந்த அழகிய பிள்ளையாம் குமரேசனும் ஈற்றடி கூர் முத்தமிழ் வாணர்கள் வீரிய சீர் அற்புத மாநகராகி கூடல்பதி மீதில் மேவிய பெருமாள். சிறந்த முத்தமிழ் புலவர்கள் விளங்கிய சிறப்பை கொண்ட அற்புத மகாநகராம் கூடல்பதி என்னும் மதுரை நகரில் பெற்றிருந்த அருள்வாளிக்கும் பெருமாளே நான் அவமே தினம் உழல்வேனோ அப்படின்னு வேண்டிக்கிற அற்புதமான பாடம். அதாவது ஏலம்னா மயிர்ச்சாந்து, ஏலமாறுதரு குழல்பார் சம்பந்தம். கொங்கைக்கு ஏமகிரி மீதினிலே இது வந்து கொங்கைக்கு மேருமலையும் முளைக்காம்புக்கு கரிய நிலை யானையும் ஓமையாக சொல்கிறார். அப்படின்னா அடுத்தது மதுரை வந்து முத்தமிழ் வாணர்கள் வீரிய
மாநகர். அதுக்கு முன்னாடியே ஆழத்திலையான் அரவின் அணைமேலோன் நீலக்கடவுள் நெடுங்காலம் கண் வளர்ந்தான்னு பெரியாழ்வார் சொல்றார். அடுத்தது திருமால் வந்து கஜேந்திரனுக்கு உதவிய வரலாறு அது இந்த பாட்டில் சொல்கிறார். அதான் ஆலப்பனி மீதில் மாசரு, அதுதான் இந்த ஆலத்து இளையான் அரவின் அணைமேலோன் நீலக்கடவுள் நெடுங்காலம் கண் வளர்ந்தான்னு பெரியாழ்வார் சொல்கிற அவருடைய திருவாய்மொழியை இதுக்கு நம்ம மேற்கொள்ள வச்சுருவோம். அடுத்தது கஜேந்திரனுக்கு திருமால் உதவிய வரலாறு சொல்கிறார். அடுத்தது பின்பகுதி, பாடலுடைய பின்பகுதியில் ஆதித்திருநேமியன் ஆதி ஆதி ஆதினி 4000 திவ்ய பிரபந்தம் திருச்சந்த விருத்தத்தில் 34வது பாட்டு. அடுத்தது வாமனன். வாமனன்னா அதாவது வாமனன் என் மரகத வண்ணன் திருவாய்மொழியில் சொல்கிறார். வாமனாவதாரத்தை சொல்கிறார் இந்த இடத்துல. அடுத்தது கோலக்கய, யானை தோல் போர்வை சிவபெருமான் போர்த்து கொண்டது, விஷம் உண்டது, முக்கட் பரஞ்சோதி 5 முகத்தோடு அதோமுகம் தந்து திருமுகங்கள் ஆராயி முக்கட் செந்திரகன் ஆறும் தீப்போர் யார் உயிப்ப சரவணத்தில் உயிப்ப திருவுருவாயின் கந்தர்கள் சொல்கிறார். அதே கருத்தை சொல்கிறார். அதுதான் இந்த இடத்துல கோவில் பொறியால் வரு மாசுத குமர ஈசாங்கிற வரியில் மேற்கொள்ள நம்ம கந்தர்கள் இந்த வரியை வச்சுக்கணும். குமரகுரு சுவாமி சொல்கிறத எடுத்துக்கணும். அடுத்தது இன்னும் இருக்கு. தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டான், திருமுகம் ஆறுதனில் பொற்புரு நுதற்கண் தோறும் புலிங்கம் ஒன்றொன்று தந்தான், மூவிரு பொறிகள் தோன்றி மூதண்டங்காரும் சென்ற சரவணம் எனும் தடந்தண்ணில் சேர்ந்தனன், ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தன உலகம். இதெல்லாம் கந்தபுராண அடிகள். இதை பூரா நம்ம வந்து எம்பெருமானுடைய தோற்றத்துக்கு நம்ம சொல்லலாம். அடுத்தது கூர் முத்தமிழ். மதுரை வந்து முத்தமிழ் வாணர்கள் வீரிய நகர், முத்தமிழ் நேர்தரு மதுரை தலம்பர், முத்தமிழ் தேர்தரு மருது மதுரை தலம்பர் மீனாட்சி பிள்ளை தமிழ் 5வது பாட்டு. சால்பாய மும்மை தமிழ் தங்கிய வங்கன் மூதுரும்பர் பெரிய புராணத்தில், முத்தமிழோர் எண்மதுரையும்பர் திருவிளையாடல் பயகர மாலையில். இதெல்லாம் இந்த பாடலில் வந்து குறிக்கப்படுகிற மிக அற்புதமான விஷயங்கள். இப்போ ஏலப்பனி நீரணி மாதர்கள் காணத்தின், ஏலம்னா மயிர்ச்சாந்து கூந்தலை பூசுவாங்க. ஏலவார் குழலால் அப்படின்னு உமையம்மையோட திருநாமம். பனீர்னா உடல் குளிர்ச்சிக்காக பூசப்படுவது. காணம்னா இன்னிசை, அது கானம். ஆக்சுவலாக விலைமாதர்கள் தம்முடைய இனிய இசையாலும் நாட்டியத்தாலும் ஆடவரை மயக்குவாங்க. உறவாடிடும் ஈரத்தினும், ஈரம்னா அன்பு, அன்பு உள்ளவர்கள் போல உறவாடுவது விலைமாதருடைய இயல்பு. ஏமகிரி மீதிலே கருநீல கயம் ஏறிய நேரென ஏது உற்றிடு மாதன மீதினும் மேலாய். ஏமமா பொன், ஏமைகிறனா பொன்மலை ஆகிய மேருமலை, கருநீல கயம்னா கரிய நிறமுடைய யானை, மாதனம்னா பெரிய கொங்கு, கொங்கைக்கு மேருமலையும் முளைக்காம்புக்கு கரிய நீல யானை ஓமையாக சொல்கிறார். தூசு உற்றிடு நூல் இடையாள், தூசுனா ஆடை. தோமில் கதலி நிகராகி தொடையாள், தோமில்னா குற்றமற்ற, கதலி நகர் வாழைத்தண்டுக்கு ஒப்பான. சோம பிரபை வீசிய மாமுக சாலத்தின், சோமப்பிரபைனா நிலவொளி, மா கடு வேல் விழி சூது அத்தினும், மா கடுனா விஷம் மிகுந்த, வேல்விழினா வேலை போன்ற கண்கள், சூதுனா வஞ்சம். ஆலப்பனி மீது, ஆழம்னா நஞ்சு, பனினா பாம்பு, ஆதிசேஷன் குறிக்கிறார். மாசரு ஆடிக்கிடையே துயில் மாதவன், மாசர்னா குற்றமற்ற, ஆடினா கடல் பார்க்கடலை குறிக்கிறார். ஆணைக்கு இனிதாய் உதவி அருள் நெடுமாய், ஆணைனா கஜேந்திரன் என்னும் யானை, உதவி விரைந்து உதவி வந்து உதவியை குறிக்க நெடுலெடுத்து வந்திருக்கு. உதவிதான் குரில், ஆனால் வேகமாக வந்தாரா உதவி அப்படின்னா. இந்த கதை படம் படித்தது தான். மதசிகரி கரிமுது கதறிமுது முதலை கவர்தர நெடிய மடு நடுவில் வெறுவி ஒரு விசை ஆதி மூலம் என வரு கருணை வரதன்பர் திரு சீர்வாதப்புல. வாரணம் மூலம் என்ற போதனில் ஆடி கொண்டு வாவியின் மாடு இடங்கற் பாழ்படவே இருந்த மாமிகள் போல் இருண்ட மேனினா முகுந்தன் மருவோனிம்பர் திருப்போடு. வெங்க யானை வனத்திலே துங்க முதலைக்கு வெருண்டு மூலம் என கருடனில் ஏறி விண்பராவ அடுக்கிய மண்பராவ அதற்கு விதம் பராவ அடுப்பவன் மருவோனிங்கிறது. ஆதி திருமாடியார்கள் திருமாலே ஆதிமூர்த்தியாக போற்றுவாங்க. ஆதி 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 நீ ஓர் அண்டமாதி ஆதலால் ஜோதியாக சோதினி அது உண்மையில் விளங்கினாய், வேதமாகி வேள்வியாகி வெண்ணினோடு மண்ணுமாய் ஆதியாகி ஆயனாய மாயம் என்ன மாயம் என திருமணி ஆழ்வார் சொல்றார். திருநேமியன், நேமியன் சக்கரப்படை ஆடிப்படை. வாமனம்னா குரலாக அவதரித்த வாமன பெருமான். நீலப்புயல் நேர்தர் மீன், நீலப்புயல் நீலமேகம். ஆரத்துளவு, துளவுனா துளசி துளவம். ஆர் திருமார்பிடன் வருவோம், ஆரம்னா மாலை,
துளவார்னா துளவத்தின் நரம்பு. கோல கயமா உரி பொருள். கயமான கயம் யானை, மான விலங்கு, யானையின் தொலை உரித்து பொருத்திய சிவபெருமான். ஆலக்கடு ஆர்கள் நாயகர். ஆலம்னா விஷம், கடுனா விஷம். கொடிய ஆளான விஷம் பொருத்திய கண்டத்தை உடைய தலைவர் சிவபெருமான். கோவில் பொறியால் வரும் மாசுதல். கோன்னா கண், பொருள்னா நெருப்பு பொறி. கூர் முத்தமிழ் வானர்கள் எழுதிய சீர் அற்புத மாநகராகிய கூடல் பதி மீதினில் மேவிய பெருமாள். சிறந்த முத்தமிழ் வாணர்கள் மதுரைப்பதியில் இருந்து தமிழை வளர்த்தாங்க. மதுரையம்பதியின் சிறப்பை தெய்வ சேக்கிழார் எப்படி சொல்றார்? சால்பாய மும்மை தமிழ் தங்கிய அன்கண் மூதூர் நூல்பாய் இடத்தும் உடனொன்றலை மேதிபாய பால்பாய் முளைதோய் மது பங்கயம் பாய எங்கும் செயல்பாய் நடத்தும் உழசெய்யுள் மிக்கு ஏறு சங்கம். மதுரைக்கு நான்மாட குழுன்னு பேர். வந்திரல் வருணன் விட்ட மாறிய விளக்க ஈசன் மிந்துகள் சடை நின்று நீங்கி மேகம் நான்கும் குன்று போம் நீ வந்து நான் கூட மாடக்கூடலாலே நான்கும் கூடமாக்கூடலாலே அன்று நான் மாடக்கூடலானதால் மதுரை மூதூர்கிறார் திருவிளையாடல் புராணத்தில். பண்டைய பாண்டிய நாட்டை அபிஷேக பாண்டியன் ஆட்சி செய்து வந்த காலத்தில் பேர் ஊடி வந்தது. இதனால் கடல் பொங்கி சீற்றம் ஓடி கடலர்கள் மதுரை வரை வந்தது. அப்போ பூமியில் படிந்த கடல் நீர் எல்லாம் ஆவியாகி 7 மேகங்களாக மாறிடுச்சு. இந்த மேகங்கள் பூசணிக்காய் போன்ற நீர்த்துளிகளோடு பளிங்கு தாரை போன்ற நீர்த்தாரைகளோடு இடைவிடாது மழையாய் பெய்தன. இந்த பெருமழையில் மதுரை மாநகரம் அழியும் நிலை வந்தது. அப்போ மதுரையின் சோமசுந்தர பெருமான் திருவள்ளுவர் செய்து தனது சடைமுடியிலிருந்து 4 மேகக்கூட்டங்கள் அனுப்பினார். இந்த 4 மேகக்கூட்டங்களும் மதுரையை வளைத்து மாடங்களாகி சந்துவாய் தெரியாதவர் மதுரைக்கு மேலே ஒரு குடையை போல காத்திருந்தார். இதனால் பெருமழை நடுவிலிருந்து மதுரை மாநகரம் காப்பாற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியால் தான் மதுரைக்கு நான்மாடக்கூடல்னு பேர் அப்படின்னு திருவிளையாடல் புராணம் சொல்லுது. அதான் அந்த பாட்டு. இந்த இப்படி அற்புதங்கள் இருந்த பாடல் என்ன கேட்கிறார்? முருகா விலைமாதர் மீது உள்ள மயலாரா அருள்வா என்று வேண்டிக் கொண்ட பாடலை பழனியாண்டவன் திருவிடிலும் நான்மாடக்கூடல் அமர் பெருமான் திருவிடும் சமர்ப்பித்த அண்ணனுக்கு பாத்திரமாகவும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர குருநாதர் அருணா பெருமான் திருவிடையே சரம் சந்திரம் முருகாஜனம் ஆளவாய் அமர் பெருமாளுக்கு அரோர குருநாதர் அருணா பெருமானுக்கு அரோர முருகாஜனம் பிரணாபுரி திருப்பாதம் சமர்ப்பம் முருகா 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 முருகா.